அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு சந்தோஷம். ஆண்டவர் இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மளோடு பேசுகிற தேவன். அல்லேலூயா, பேசுகிற தேவன். இந்த நாளிலே பார்த்து சொன்னா இங்க பார்த்தா யாருக்கு ஒரு பயம், எல்லாம் ஒரு கலக்கம். என்ன பயத்தோடு வாடுகிறோம், கலக்கத்தோடு வாடுகிறோம். ஒரு மனிதனை பார்த்தாலே ஒரு மனிதனுக்கு பயமா இருக்கு. மனுஷனை பார்த்தாலே மனுஷனுக்கு பயமா இருக்கு. ஒரு நேரம் மனுஷனை பார்த்தா சந்தோஷப்படுவான். ஐயா வாங்க, எப்படி இருக்கிய, நல்லா இருக்கீங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்கா, எல்லாம் சொல்லுவான். இப்போ இந்த மனுஷனை பார்த்தா எல்லாம் மறந்து போகுது. ஐயோ என்ன சொல்வது, பேசவே மாட்டேங்கிறோம். நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. ஆனா சீக்கிரமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், பரிசுத்த லூக்காவின் புஸ்தகம், பரிசுத்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 13-14 நாம் ஒருவர் வாசி கேட்கலாமா? தூதன் அவளை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பது நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். பயப்படாதே, பயப்படாதே, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென். உங்கள் சந்தோஷம் குறைவா இருக்கிறதா, உங்கள் சமாதானம் குறைவா இருக்கிறதா? ஆனால் ஆண்டவர் உங்கள் சந்தோஷத்தை நிறைவா தரப்போறார், உங்கள் சமாதானத்தை நிறைவா தரப்போறார். மறுபடி எப்படியாவது ஆண்டவர் கிராமம், பட்டணம், மாநில, தேசம் முழுவதுக்கும் ஆண்டவர் மறுபடியும் நல்ல சந்தோஷத்தை தரப்போறார். எல்லா மனிதருக்கும், எல்லா மக்களுக்கும், மனுக்குலங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல ஒரு சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். சீக்கிரமாக இயேசு நாமத்தில் இந்த கொரோனா இந்த வல்லமை முற்றிலும் அழிந்து போகும். அல்லேலூயா, அழிந்து போகும். தேவன் ஒன்று மனித மனிதர்கள், மனுக்குலங்கள் மறுபடி சந்தோஷத்தோடு அவள் வாழ போறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 3 விதமான சந்தோஷத்தை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த உலகத்திலே பார்த்து சொன்னால் 3 விதமான சந்தோஷம் உண்டு. ஆனால் ஏற்கனவே இயற்கையான சந்தோஷம். இயற்கையான சந்தோஷம் என்றால் என்ன? இயற்கையான சந்தோஷம் என்றால் ஒரு வீட்டை கட்டி முடித்தால் சந்தோஷம், ஒரு வேலை கிடைச்சிக்கிட்டா சந்தோஷம், கடன் அடைச்சாச்சுன்னா சந்தோஷம், வியாதி சுகமாகி விட்டா சந்தோஷம், அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டா சந்தோஷம். அல்லேலூயா, சந்தோஷம். இதெல்லாம் பார்த்து சொன்னா இயற்கையினால் வரக்கூடிய சந்தோஷம். என்ன, பதிவு உயர்ந்துட்டு, சம்பளம் உயர்ந்துட்டு அப்படின்னா சந்தோஷம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாத்தான் கொண்டு வருகிற ஒரு சந்தோஷம். சாத்தான் கொண்டு வர சந்தோஷம் என்ன? சாத்தான் பாவ சந்தோஷத்தை கொண்டு வருகிறான். சினிமா பார்க்க போனா சந்தோஷத்தோடு போவோம். மதுபானம் குடிக்க போறவங்க சந்தோஷத்தோடு போவாங்க, சீட்டாட சந்தோஷத்தோடு போவாங்க. இன்னும் பலவிதமான பாவ சந்தோஷம் உலகத்துக்குள்ள. அந்த பாவ சந்தோஷம் அது சாத்தான் கொண்டு வருகிற சந்தோஷம். அது சாத்தான் கொண்டு சந்தோஷம். மற்றவர்களை கேலி பண்ணுவது சந்தோஷம், மற்றவங்களை பரியாசம் பண்ணுவது சந்தோஷம். அவங்கள பரியாசம் பண்ணி, அவங்கள கேலி பண்ணி, நையாண்டி பண்ணி அதில் நம்ம சந்தோஷமா இருப்பது அது என்னது? அது சாத்தானுடைய சூழ்ச்சி. ஒரு மனிதனுடைய மனதை புண்படுத்தி அதுல ருசிப்பது ருசிப்பது அது சந்தோஷமாது. ஒரு மனிதனை கேவலப்படுத்துவது, அது சாத்தான் ஒரு மனிதனை புண்படுத்த வைத்து அதை சந்தோஷப்படுகிறான். இது பார்த்து 2. ஆனால் கர்த்தர் தருகிற சந்தோஷம் என்ன? ஆண்டவர் தருகிற சந்தோஷம், கர்த்தரால் வர சந்தோஷம் என்னன்னா உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க சந்தோஷத்தை உலகம் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷம், எடுக்க முடியாத சந்தோஷம். அது என்ன சந்தோஷம் தெரியுமா? கர்த்தர் கொடுக்கிற முதல் சந்தோஷம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது முதலாவது சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு மனிதன் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது பெரிய ஒரு சந்தோஷம். கிறிஸ்துவ என்னுடைய வாழ்க்கையில பார்த்து சொன்னா, நான் கிறிஸ்துவ அறியாத குடும்பத்திலே நான் பிறந்தேன்.
ஆனால் இந்த உலகத்தில் இயற்கையான சந்தோஷத்தை நான் ரசித்தது உண்டு, சாத்தான் கொடுத்த சந்தோஷத்தை நான் ரசித்து அனுபவித்தது உண்டு. ஆனா அந்த சந்தோஷம் ஒரு நாள் எனக்கு நிறைவை கொடுக்கவில்லை, ஒரு நாள் நிறைவை கொடுக்கவில்லை. அந்த சந்தோஷம் ஒரு நாள் நிறைவா இருந்ததும் இல்லை, அந்த சந்தோஷம் ஒரு நாளும் நிறைவா இருந்ததில்லை. நிழலை போல அந்த சந்தோஷம் போய்விடும். ஆனால் பாவத்தில் இருந்து வியாதிப்பட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும் என்று, இந்த உலகத்தில் இதற்காக வாழுகிறோம், நான் மறித்து விட்டால் நன்றாய் இருக்குமே என்று சொல்லி இந்த உலகத்திலிருந்து நான் மாய்த்து விட வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி தற்கொலைக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டாம் என்று சொல்லி மரணத்தை தேடி அலைந்தேன். ஏன் என்று சொன்னால் பாவம், பாவம். ஆனால் அருமையாக ஒரு சகோதரர்கள் மூலமாக, சகோதரி மூலமாக என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஜெப வீட்டிலே, அல்லேலூயா, இப்படிப்பட்ட அருமையான ஒரு ஜெப வீட்டிலே அவர்கள் என்னை அழைத்து கொண்டு வந்த பொழுது அந்த ஜெப வீட்டிலே இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினார். அல்லேலூயா, என்னோடு பேசினார். என் மகனே, உன்னை நான் வயல்வெளி சந்தித்தேன், நீ ஏகப்பட்ட கண்ணீர் வடிச்ச, உன் கண்ணீர்லாம் தொடச்சேன், நீ ஏகப்பட்ட கவலைப்பட்ட, உன் கவலையெல்லாம் மாற்றினேன், நீ ஏகப்பட்ட கஷ்டப்பட்ட, உன் கஷ்டத்தெல்லாம் நீக்கிவிட்டேன், இனி நீ பயப்படாதே, நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்வது மாத்திரமல்ல, உன் பாவங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி விட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டல பார்க்கலாம். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம். கிறிஸ்துவர்களே, என் பாவங்களை மன்னித்து வியாதியை குணமாக்கினார். பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது பெரிய சந்தோஷம். பாவங்களை மன்னிக்க நசரான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருவர் மாத்திரமே, வானத்தையும் பூமி படைத்த இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஒருவர் மாத்திரமே அதிகாரம் உண்டு. அவர் ஒருவரே மனுக்குலத்தின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவை ரத்தத்தை சிந்தி மரித்து அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உயிரோடு இயேசு இருக்கிறார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்தார், என் வியாதிகளை குணமாக்கினார், எனக்கு பெரிய சந்தோஷம் என்று சொன்னார், ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப பாவத்தை மன்னித்து ஆமென் ரட்சிப்பை கொடுக்கிற தேவன், ரட்சிப்பை கொடுக்கிற தேவன், இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் கிறிஸ்துவுக்குள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சந்தோஷம் வேத புஸ்தகத்திலே ஒரு வசனம் அழகா சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 4வது சங்கீதம் 7வது வசனத்தை நீங்கள் அங்கே வாசித்தால், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெறுகிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். பாருங்க, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி வருகிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம், அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தேன். ஆமென். அவர்களுக்கு தானியம் பெருகி வரலாம், திராட்சரசம் பெருகி வரலாம், ஐஸ்வர்யம் பெருகி வரலாம், ஆமென், சொத்துக்கள் பெருகி வரலாம். ஆனா அந்த சந்தோஷத்தை பார்க்கிறோம், அதிகமான சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? பாவங்கள் மன்னிக்கப்படுவது பெரிய சந்தோஷம். நீ பாவங்கள் மன்னிக்கப்படாமல் மனிதன் சாபத்திலே கிடக்கிறான். சாபத்தை போக்குவதற்காக எங்கெல்லாமோ சுற்றி திரிகிறான். பிற்பாடு சாபம் அவனை மரணத்துக்குள்ளாக்கி விடுகிறது, அவனை நரகத்தில் கொண்டு தள்ளிவிடுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கும் பொழுது அவர் ரட்சிக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். பிற்பாடு தேவர் ரட்சிப்பை கொடுக்கிறார், அவன் பரலோகத்துக்கு உரியவனாக இயேசு மாற்றுகிறார். அல்லேலூயா. அதான் பெரிதான சந்தோஷம். அருமையானவர்களே, ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற 3 சந்தோஷத்தை குறித்து நாம இப்பொழுது பார்க்க போறோம். அல்லேலூயா. முதலாவது சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் தருகிற முதல் சந்தோஷம் இந்த வேத புஸ்தகத்திலே வாழ்ந்தவர்கள் சிலரை குறித்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்த்து சொன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் வாய் திறந்திருக்கிறது. ஆமென். உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. அன்னாள் ஜெபம் பண்ணி, ஆமென், அல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னு சொன்னா, எல்கனா என்ற ஒரு மனிதன் உண்டு. அவருக்கு 2 மனைவிகள்.
பெரினாள் என்ற ஒரு மனைவி, அன்னாள் என்ற மனைவி. ஆனால் பெரினாளுக்கு குழந்தை இருந்தது, அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. ஆனால் பெரினாள் அன்னாளை மிகவும் மனமடிவு பண்ணினாள், நோக பண்ணினாள், இசனப்படுத்தினாள். ஆனால் எவ்வளவோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு சகித்துக் கொண்டு வாழ்ந்தாலும் கூட, ஆனால் அவளால் தாங்க முடியவில்லை. ஒரு நாள் அவள் என்ன செஞ்சாள் பாருங்கள், தேவ சமூகத்திலே சென்று செபிக்கிறாள். தேவ சமூகத்தில் சென்று அந்த சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1 சாமுவேல் 10வது வசனம் சொல்லுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். தேவ சமூகத்தில், ஆண்டவர் சமூகத்தில். இன்னைக்கு மனுஷனுடைய சமூகத்தில் எவ்வளவோ கண்ணீர் வடிக்கிறோம். எந்த மனிதன் நம்முடைய கண்ணீரை துடைக்க முடியாது. எத்தனையோ மனிதத்தை போய் நம்ம புலம்புகிறோம். எந்த மனிதனும் நம்முடைய புலம்பலை மாற்ற முடியாது. எத்தனையோ மனுஷங்கிட்ட போய் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுகிறோம். எந்த மனிதனும் நம்முடைய கஷ்டத்தை தீர்க்கவே முடியாது. கிறிஸ்து அருமையானவர்களே, ஆனால் அன்னாள் ஒரு முடிவெடுத்தாள். என் கஷ்டங்கள், என் பாரங்கள், என் கண்ணீர், வானத்தையும் பூமியும் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் என்னை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் போய் சாஷ்டாங்கமாய் விழுந்து இந்த அன்னாள் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது பாருங்கள் என்ன நடக்கிறது. அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்து அருமையானவர்களே, ஒரு மனுஷங்கிட்ட போய் நம்முடைய பாரத்தை சொல்லும் பொழுது அந்த மனிதர்கள் இன்னும் அதிகமான பாரத்தை நம்ம மேல ஏற்றுவார்கள். அல்லது நம்முடைய குறைகளை சொல்லுவார்கள், நம்முடைய குற்றங்களை சொல்லுவார்கள். நம்மளைத்தான் திரும்ப திரும்ப எரிதே தீயிலே எண்ணெயை ஊற்றுவது போல திரும்ப திரும்ப நம்மளை வேதனைப்படுத்தக்கூடிய உலகம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர், உங்கள் மனசை புரிந்து கொள்ளக்கூடியவர், உங்கள் சிந்தனைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர். அன்னாள் தேவ சமூகத்துக்கு போய் செபம் பண்ணி நம்மளை என்ன நடக்கிறது? செபம் பண்ணி இருதயம் கர்த்தர்கள் கழிகூறுகிறது. கழிகூற வைக்கிற தேவன், நம்முடைய இருதயத்தை கழிகூற வைக்கிற தேவன் அந்த இருதயத்தின் பாரங்களை நீக்கி விடுவார். அந்த இருதயத்தில் காணப்படுகிற வருத்தங்களை எல்லாவற்றையும் நம்மளை விட்டு துடைத்து போடுவார். இன்றைக்கு ஒரு பாரங்களை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். கிறிஸ்து அருமையானவர்களே, கொம்பு உயரும். ஆமென். கர்த்தருக்குள் அவர் சொல்லுகிறார், என் கொம்பு கர்த்தருக்குள் உயருகிறது. ஆமென். அவர் உயர்த்துகிற ஆண்டவர், கொம்பு உயர்த்துகிறார். என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. சொல்லுகிறார், உங்களுடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. இதான் ரட்சிப்பின் சந்தோஷம். இதான் ரட்சிப்பின் சந்தோஷம். ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர்தான் ரட்சிக்கிறவர். எப்படி ரட்சிக்கிறவர்? நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன், நம்முடைய சாபங்களை தொலைக்கிற தேவன், நமக்கு ஒரு புதிய இருதயத்தை, ஒரு புதிய சந்தோஷத்தை நமக்கு தருகிற தேவன். அவர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து அருமையானவர்களே, ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது. ஏசப்பட்ட பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது கர்த்தர் நம்மளை குற்றப்படுத்தாதவர், நம்மளை குறை சொல்லாதவர், நம்மளை தேற்றுகிறவர், நம்மளை அணைக்கிறவர், நம்ம காயங்களை கட்டுகிறவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா நம்மளை குற்றப்படுத்தாத தேவன். ஆனா நம்மிடத்தில் குற்றம் உண்டு, குறை உண்டு, பாவங்கள் உண்டு. அந்த பாவத்தை, இந்த குறைகளை ஆண்டவர் நம்மளை துடைக்கிற தேவன். என்ன சொல்வார்? இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே, இனி கலங்காதே, இனி இப்படி பேசாதே என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முற்றிலும் நல்லவர். அதே சங்கீத புஸ்தகம் 13ஆம் சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது. 13ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே, சங்கீதம் 13:5, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். அருமையானவர்களே, அன்னாள்
பிற்பாடு பார்த்து சொன்னார், அழகான சாமுவேலை கொடுத்தார் அன்னாளுக்கு. அந்த சாமுவேல் கொடுத்தது மாத்திரமல்ல, மறுபடியும் அழகான பெண் குழந்தைகளை கொடுத்து அன்னாளை மிகவும் ஆசீர்வதித்தார். அந்த சாமுவேல் தான் முதல் பேர்சுவா மட்டும் இஸ்ரவேல் ஜனங்களை நியாய விசாரிக்கிறவராக வாழ்ந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை அப்படித்தான் ஆண்டவர் உயர்த்துகிறவர். அவள் கொம்பை உயர்த்துகிறவர், நம்மளை மேன்மைப்படுத்துகிறவர், சத்துருக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அன்னாளைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? அவள் கொம்பு உயர்த்த காரணம் என்ன? ஜெபம் பண்ணினார், யார்கிட்ட ஏசப்பட்ட பேசினாள். அதனாலதான் ஆண்டவர் அன்னாளை ஆசீர்வதித்தார், அவளுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். நீங்க பார்க்கிறோம், தாவீது சொல்லுகிறார் அருமையாக இந்த வசனத்திலே 13வது சங்கீதம் 5வது வசனத்திலே, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினாலே இருதயம் கலிகூரும். அல்லேலூயா. தாவீது சொல்லப்பட்ட உம்முடைய கிருபையில், உம்முடைய இரக்கத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். தாவீது சொல்கிறார், உம்முடைய இரக்கத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். உம்முடைய இரக்கம், அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அதனால் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூரும். ஏன்னா தாவீதுடைய இருதயம் மிக ஒரு பலவீனம், மிக ஒரு கவலை. ஈசாயுடைய மகன் தாவீது. ஈசாய்க்கு 8 பிள்ளைகள், ஆனால் தாவீது கடைசி மகன். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய சகோதரர்கள் யுத்தத்தில் இருக்கிறார்கள், ஆனால் ஆடுகளை மேய்த்தாலும் கூட அவன் தேவனோடு நெருங்கி தாவீது ஜீவித்தார். அல்லேலூயா. தேவனோடு நெருங்கி ஜீவித்தார். தேவன் நெருங்கி ஜீவித்தார். தேவன் நெருங்கி ஜீவிக்கும் பொழுதெல்லாம் அவர் சொல்லுகிறார், பாருங்கள், அவர் சொல்லுகிறார், உங்களுடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூரும். கர்த்தருடைய ரட்சிப்பித்தான் நம்முடைய இருதயத்தை கலிகூர பண்ணுகிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் கூட இருக்கிறது. அதே சங்கீதம் 14வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசித்தால், சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோப்புக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென். யாக்கோப்பு நீங்கதான், இஸ்ரவேல் நீங்கதான். யாக்கோப்பின் இடத்துல உங்க பேரை போட்டு பாருங்க, இஸ்ரவேல் இடத்துல உங்க பேரை எழுதி வைத்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு களிப்பு உண்டாகிறது, உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆமென். ஆமென். இதை குறித்தும் கவலையில்லாமல் கலங்காமல் தேவ சமூகத்தில் வருவதற்கு அப்ப சிறையிருப்பை அவர் திருப்புகிற ஆண்டவர். சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருகிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படிப்பட்ட ரட்சிப்பை கொண்டு வருகிறார். ஒரு புதிய ஏற்பாட்டிலே லூக்காவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். அவர் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனார். ஆமென். அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட இயேசுவை அழைத்து கொண்டு போறார். யார்? இவர்தான் சகைவு. இப்போ சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வர வேண்டும். இப்ப ரட்சிப்பை தருகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. இந்த சகைவை குறித்து நம்ம பார்ப்போம் சொன்னால், இந்த சகைவு பாருங்கள், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அல்லேலூயா. இயேசை பார்ப்பதற்கு ஒரு காட்டாத்தி மரத்துல போய் ஏறுகிறார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? தங்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இயேசுவை பார்ப்பதற்காக அவன் வகை தேடுகிறான். இன்னைக்கு இயேசுவை பார்ப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? வகை தேட வேண்டும். செபிப்பதற்கு நேரத்தை தேடணும். வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு நேரத்தை தேடணும். ஆமென். இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு வருவதற்கு டயத்தை பார்க்கணும். ஆமென். நேரத்தை பார்க்கணும். நேரங்களை பார்க்காம ஆண்டவரை தேடணும். அப்போ சதைவு ஆண்டவரை தேடுவதற்கு இயேசு எப்படிப்பட்ட பார்க்க வகை தேடுகிறான். இயேசு எப்படியாவது பார்க்க வேண்டும், இயேசப்பா எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் தகுந்த நேரத்தை வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் சகை ஒரு சாதாரண ஆள் இல்ல, வரி வசூலிக்கக்கூடியவன். அவர் வரி வசூலிக்கக்கூடியவன். அவனுக்கு அநேக வேலைகள் உண்டு. அந்த வேலைகள் மத்தியிலும் கூட இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வருகிறார். இன்னைக்கு நமக்கு எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் கூட நினைச்சதும் ஓட்டுவார். இன்னைக்கு அநேக மக்கள் வீட்டில் சும்மா இருந்தாலும் கூட விசிறி வீசிக்கிட்டு இருந்தாலும் கூட விஷயம் மட்டும் போக மாட்டோம். ஆனா இயேசுவை
இயேசுவை பார்ப்பதற்கு வகை தேடி வந்த சகைவுக்கு என்ன நடந்தது பாருங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவோ பேர் இயேசுவை நெருக்கி இடிச்சுக்கிட்டு வராங்க. முன்னாடி போய் பார்க்காங்க, பின்னாடி பார்க்கறாங்க, இயேசுவை பார்க்கறாங்க, விட்டு பார்க்கறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இயேசு தெரிச்சுக்கிட்டு வராங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னை ஆவலோடு தன்னை பாசத்தோடு, ஆமென், தன் தாகத்தோடு தேடுகிற அந்த சகைவை, அந்த காட்டத்தி மரத்தை நோக்கி பார்க்கிறார். சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டை தங்க வேண்டும். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவர் அழைத்து கொண்டு போனார். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுக்கிறார்கள். பாத்தீங்களா? அவர் சிலர் முறுமுறுக்கிறார்கள். அப்ப இயேசு கூட நம்ம கூட சிலர் முறுமுறுக்கிறாங்க. இவ கூட போறான்னு சொல்லி முறுமுறுக்கிறார்கள். ஆனா எதையுமே பொருட்படுத்தவில்லை. ஆனா சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினேன் உண்டானால் நாளத்தினால் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, ஆண்டவரை தேடி இங்க வந்திருக்கீங்க, இயேசுவை தேடி இங்க வந்திருக்கீங்க. ஆமென். ஆண்டவர் உங்க வீட்டுக்கு ரட்சிப்பை தருவார், உங்க பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை தருவார். ஆமென். உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பை தருவார். நீங்க குடும்பத்தில் யாரு ரட்சிக்கப்படலையோ எல்லாரும் ரட்சிக்கப்பட போறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. ஏன் வீட்டுக்கு ரட்சிப்பு? இது எத்தனையோ வீடுகளை கட்டி அந்த வீட்டுல குடியிருக்க முடியாம, ஒண்ணு அந்த வீட்டை காலி பண்ணி அந்த வீட்டை குடியிருக்க முடியாம என்ன செஞ்சிருந்தோம், வாடகை விட்டு போயிருந்தோம், அது அந்த வீட்டை வித்துட்டு போயிருந்தோம். ஏன்னா சில வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சாபங்கள், பாவங்கள். சில வீட்டுக்குள்ள சந்தோஷமே இருக்காது, சில வீட்டுக்குள்ள சமாதானமே இருக்காது. சிலர் வெளியில சந்தோஷமா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள வந்த உடனே நான் ஏன் வீட்டுக்கு வந்தோம்னு சொல்லி கொஞ்சம் இருக்க மாட்டாங்க, வெளியே ஓடிடுவாங்க. வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள பாவம் நிறைந்திருக்கிறது, சாபம் நிறைந்திருக்கிறது, பாவமான காரியங்கள் அநேகம் நிறைந்திருக்கிறது. நாங்கள் வந்து ஒரு முறை இந்த நாசிருக்கு பக்கத்துல ஒரு அருமையான ஒரு சகோதரி எனக்கு போன் போட்டு, ஐயா, என் கணவர் திடீர்னு வீட்டு விட்டு வெளியே ஓடிடுறாரு, அல்லது அவருக்கு பிசாசு பிடிச்சு ஆடுது, நீங்க செவம் பண்ணவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட பல நேரங்கள் கூப்பிட்டாங்க. நானும் டைம் பார்ப்பேன், நாங்கள் வீட்டுக்கு போறதுக்கு நேரம் இருக்காது. எனக்கு நேரம் இருக்கும், அவங்க அன்னைக்கு வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க இருப்பாங்க, எனக்கு நேரம் இருக்காது. இப்படியே நாட்கள் கடந்தது. சரியாக கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளா இப்படியே தடுமாற்றமா இருக்கிறது. ஒரு நாள் பார்த்து சொன்னா, நானும் என்னுடைய மனைவி 2 பேரும் ஏதோ ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வந்தோம். அப்போ போயிட்டு வார வழியில் இந்த மாதிரி ஒரு அம்மா கூப்பிட்டாங்களே, இருக்காங்களா அப்படின்னு போன் போடலாம்னு சொன்னா போன் போட்டா எடுத்தாங்க. எடுத்த உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, என் வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிட்டாங்க, ஆனால் வாங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனால் அவங்க அன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க. வரலையா, நீங்கள் போடல, நீங்கள் செபிச்சிங்க, ஆனால் கர்த்தர் செபத்தை கேட்டு அற்புதம் செஞ்சிருக்கிறார், இப்போ வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இருக்கும் அவங்க வீட்டுக்கு போனது. 11 மணிக்கு போய் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க வர்றதுக்கு 3 மணி 4 மணி ஆயிடுமே அப்படின்னு. சரி, பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் செபித்துக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரிம்மா, அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அவங்க சொன்னாங்க, ஐயா, இந்த வீட்டை நாங்கள் கட்டினல் இருந்து இந்த வீட்டில் எங்களுக்கு இருக்கவே முடியல, எங்களுக்கு சமாதானமே இல்லை, எங்களுக்கு சந்தோஷமே இல்லை, இந்த வீட்டை என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை குறித்து அவர் ரொம்ப கமெண்ட் பண்ணுறாங்க. அங்கங்கே வேப்பெல்லாம் கட்டி தொங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் கேட்டேன், அம்மா, நீங்கள் ஏசப்பா பிள்ளையா எப்படின்னு கேட்டேன். இல்லையா, நாங்கள் கிறிஸ்துவர் தான், ஆனாலும் ஏம்மா கிறிஸ்துவர் சொன்னால் செப மாட்டோம், இப்படிலாம் வேப்பங்களெல்லாம் கேட்டால் போயிருமா அப்படின்னு. இல்லையா, எங்கள் வீட்டுக்காரங்க தான் போய் வேப்பங்களெல்லாம் பறிச்சுட்டு வந்து வீடு பூரா கட்டி ஓடுறாங்க, அங்கே வேப்பங்களையும் வச்சு தான் தலை குளிச்சு படுக்கிறாங்க, இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் ஓடலை. சரி, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ செபம் பண்ணுவோம்மா
ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண கண்ணை மூடினா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்னல் வழியா அப்படியே பாம்பு மேலாணி போகுது. ஒரு பாம்பு மேலே போகுது, பாம்பு கீழே இறங்குது, அப்படியே பாம்புகளாக தெரியுது. என்னடா பாம்பா தெரியுது அப்படின்ட்டு மறுபடியும் கண்ணை திறந்து கேட்கிறேன், அந்த மாதிரி பாம்பா தெரியுத அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என்னன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி சில அவங்க பார்க்கும்போது ஒரு காரியம் தென்பட்டு சொன்னா, அவங்க ஒரு ஷோகேஸ் ரூம் வச்சிருக்கிறாங்க, ஷோகேஸ் அறை. அதுல ஏகப்பட்ட பொம்மைகள் உள்ள இருக்கு, ஏகப்பட்ட பொம்மை. அப்ப அந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படி கண்ணை உருட்டிக்கிட்டு பார்க்கறது மாதிரி, ஒன்று அப்படியே முறைச்சிக்கிட்டு பார்க்க மாதிரி, அப்படியே பயங்கரமான பொம்மை பார்க்குறேன். பார்க்குறேன், என் ஆவியில படுத்தப்படுற இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே சர்ப்பத்தின் ஆவி, ஏவலின் ஆவி. ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஏவல் செய்யும் பொழுது அந்த ஏவல் எங்க போகணும்னு சொன்னா, முதலாவது ஒரு மனுஷனை தாக்காது, அந்த ஏவல் ஆவி ஒரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ள போய் குடியிருக்கிறதுக்கு இடம் தேடும். ஒரு வீட்டுக்குள்ள என்ன செய்யும்? குடியிருக்க இடம் தேடும். அப்ப எல்லாமே இந்த பொம்மைக்குள்ள போய் அடைஞ்சிருக்கிறது. இந்த சர்ப்பத்தின் ஆவி எல்லாமே இருந்துச்சுக்கணும், அந்த பொம்மைக்குள்ள போய் உள்ள இருக்கிறது. உடனே சொல்ல, அம்மா இந்த பொம்மையெல்லாம் தூர போடுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி சில பொம்மைகள் எடுத்து தூர போட்டாங்க. ஆனா இன்னொரு பொம்மை பார்த்து சொன்னா அது பயங்கரமா முறைக்கிற போல இருக்கு. அப்ப அந்த பொம்மை எடுங்கப்பான்னு சொல்லி, இல்லையா அது என்னுடைய வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த பொம்மை அது அப்படின்னு சொல்லி அதை அவங்களுக்கு தூர போட மனசு இல்லை. சரிம்மா நீங்க இப்பமா தூர போட்டு விடுங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறது. மறுபடியும் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தா அந்த அந்த ஷோகேஸுக்கு கீழே ஒரு அறை இருக்கிறது, ஒரு சின்ன ஒரு கபோர்டு மாதிரி இருக்கு. அந்த கபோர்டு ஒரு பெட்டி இருக்கு. உடனே சொன்னேன், அந்த பெட்டியை வெளியே எடுங்க அப்படின்னு. ரெண்டாவது வரை கண்ண மனுஷன் அந்த அம்மா பெட்டி எடுக்க மாட்டாங்க. எடுங்கம்மா அப்படின்னு சொல்லு, எடுங்க அந்த பெட்டி எடுங்க அப்படின்னு. இல்லை வேண்டாம், நானே எடுத்துட்டேன். எடுத்து பார்த்தா இல்லை, இது ஒரு போல கிறிஸ்துவ கசட்டு, எல்லாமே கிறிஸ்துவ பாடல் சீடி தான் இருக்கு அப்படிங்கிறாரு. அப்படியா சொல்லி நான் இப்போ 2-5 மேலட்டம் எடுத்து பார்க்குறேன், அதான் இருக்கு. நான் என்ன செய்யணும், எடுத்து குப்புறம் தட்டிட்டேன். குப்புறம் தட்டுனா அவ்வளவு சினிமா கசட்டு, புல நாடகம், சினிமா, அந்த படம் இந்த படம்னு சொல்லி ஏராளமான சினிமா கேசட்டு, மற்றபடி இன்னும் பல விதமான கேசட்டை நான் பார்த்தேன். ஏமா இதெல்லாம் இருந்தா எப்படிமா பார்த்து சொன்னா, ஒரு நம்முடைய கிறிஸ்துவ வீட்டுக்குள்ள இன்னைக்கு எத்தனையோ பொம்மை அலங்காரங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது. கிறிஸ்துவ வீட்டுக்குள்ள 70 சினிமா கேசட்டுகள், ஆபாச கேசட்டுகள், இன்னும் தாயத்துக்கள், தகடுகள், இலுமிச்சம்பழங்கள். ஆனா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள வைப்பான்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. வேதம் சொல்லுகிறது, உன் அலங்கத்திலே சமாதானமும் உன் அரணுக்குள்ளே சுகம் இருப்பதாக. இந்த இடத்தை, இந்த வீட்டை நான் விரும்பினபடினாலே என்றென்றைக்கு இங்க தங்கி வாசம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்ப சகைவு சொல்லுகிறார், இதுவரைக்கும் அவர் அழகா சொல்றார் பாருங்க. ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுகிறார்? சகைவு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆசையை பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினால் நாளத்தை நான் திரும்ப செலுத்துகிறேன். அப்ப பாருங்க, ஏழைகள் கொள்ளடிக்கிறவர், ஏழைகளை கொள்ளடித்தவர் சகைவு. ஆனால் ஏழைகளை கொள்ளடித்தது மாத்திரமல்ல, அநியாயமாய் வாங்கினவன். அநியாயமாக 10 ரூபாய்க்கு 30 ரூபாய், 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய், இப்படி அநியாயமாக ஏமாத்தி, அவங்களை மிரட்டி, அவங்களை பொய் சொல்லி, இப்படி அநியாயமான சம்பாத்தியம். இப்ப அநியாயமான பொருட்கள், இப்ப இதெல்லாம் சத்துரு, பிசாசு இன்னைக்கு அநியாயமாக. அப்ப அதை எல்லாவற்றையும், அதான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இல்லை. அப்ப நான் அநியாயமா வாங்கினது நாளத்தினா கொடுத்து விடுகிறேன், என் ஆஸ்திகளை பாதிக்கு ஏழை கொடுத்து விடுகிறேன் அப்படி சொன்ன உடனே அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதுவரைக்கும் அந்த வீட்டில் தூங்க முடியாத சகைவு நல்லா தூங்குகிறான். அல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாத சகைவு இப்ப அந்த வீட்டில் நிம்மதியா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வீட்டு சமாதானம் இல்லாத அந்த வீட்டில இப்ப சமாதானம் வந்து விட்டது. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் ரட்சிப்பு தான் காரியம். அப்ப ரட்சிப்பு வர வேண்டுமானால் பாவம் வெளியே போக வேண்டும், சாபங்கள் வெளியே போக வேண்டும். ரட்சிப்பு வந்து விட்டால், அந்த ரட்சிப்பு வந்து விட்டால் சாபங்களும் பாவங்களும் அந்த வீட்டை விட்டு கடந்து போய்விடும். அல்லேலூயா. கிறிஸ்துவர்களே,
சகைவு ஆண்டவரை தேட வகை பார்த்தார். வீட்டுக்கு அழைத்துட்டு போனார். அங்கே வீட்டுக்கு அழைத்துட்டு போனார். ரட்சிப்பு வந்தது. இளையகுமார் மனம் திரும்பினார். அங்கே சந்தோஷம் வந்தது. ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது. ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது. அன்னாள் ஜெபம் பண்ணி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. கிறிஸ்து வருமானங்களே, இரண்டாவது பார்த்து சொன்னா வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது சந்தோஷம் என்ன சந்தோஷம்? ரோமர் புஸ்தகம் 14 அதிகாரம் 14 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பதும் குடிப்பதும் மாத்திரம் அல்ல, அது பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள்ள பரிசுத்த ஆவி வருகிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் யார் வரார்? பரிசுத்தாய் வருகிறார். அவர்தான் நமக்கு சந்தோஷமானவர். அவர்தான் நமக்கு சந்தோஷமானவர். அந்த ரட்சிப்பின் தேவை என்ற வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 51:12 தாவீது ராஜா சொல்லுகிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்திற்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உமது ரட்சணித்தின் சந்தோஷம். இப்ப இந்த ரட்சணித்தின் சந்தோஷம் நல்ல கவனிங்க. இந்த உமது ரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி. அப்ப உற்சாகமான ஆவி நமக்குள்ள ஆவி உற்சாகம் இருந்தாதான். ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி உற்சாகம் இல்லைன்னா அவன் உடல்நிலை குறைபட்டவன், அவன் உடல்நிலை பாதிக்கப்பட்டவன், பலவீனப்பட்டவன். பலவீனப்பட்டவனுக்கு ஆவி உற்சாகம் இருக்குமா? ஆமா, எப்படி இருக்கா? எல்லாரும் கீழே இருக்கேன் அடிமா. நம்ம உற்சாகமான ஆவி இருந்துச்சு, நம்ம எப்படி அல்லேலூயா சோத்திரம் அப்படிமா, அதான் உற்சாகமான ஆவி. ஆமா, அந்த உற்சாகமான ஆவி. அப்ப இந்த உற்சாகமான ஆவி நமக்குள் வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் சென்று நம்மை கழுவப்பட வேண்டும். நம்முடைய குறைகள் அறிக்கை செய்து அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அப்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? அதுதான் ஆவின் கனி. அல்லேலூயா. அதுதான் ஆவின் கனி. இந்த ஆவின் கனியை குறித்து பார்க்கும் பொழுது பார்த்து சொன்னால், கலாத்தியர் புஸ்தகம் 5 அதிகாரம் 22-23 நீ வாசித்தால், ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். அல்லேலூயா. இதுதான் ஒரு மனிதனுக்கு ஆவின் கனி. ஆமென். இன்னைக்கு ஆவின் கனி, இந்த ஆவின் கனி ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் பொழுது அவனுக்கு உற்சாகமுள்ள ஆவி இருக்கிறது. அவனுக்கு உற்சாகமுள்ள ஆவி இருக்கிறது. இந்த ஆவின் கனி இருக்கும் பொழுது அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் நிரம்பி இருந்தா அவன்கிட்ட முதலாவது அன்பு இருக்கும். அன்பு. ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் அன்பை காணப்படலாம். இரண்டாவது சந்தோஷத்தை காணப்படலாம். எல்லா நிலத்திலையும் எந்த நிலைமையிலும் சந்தோஷமா இருப்பான். தாழ்மையில் சந்தோஷமா இருப்பான், உயர்வில் சந்தோஷமா இருப்பான். ஆமா, எல்லாவற்றையும் சந்தோஷமா இருப்பான். பவுல் எப்பொழுதும் மறுபடியும் சந்தோஷமா இருங்கள். அப்ப சந்தோஷமா இருப்பான். பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுது சந்தோஷமா இருப்பான் என்று சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் பொழுது சமாதானமா இருப்பான். ஆமென். அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் அவன் சமாதானமா இருப்பான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் நிரம்பி இருக்கும் பொழுது பொறுமையா இருப்பார். ஆமென். ஒரு கணத்தில் அடித்தால் மறுகணத்தையும் திருப்பி காட்டு. ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டால் இருக்கிறதை விட்டுவிடு. ஆமென் என்றால் எல்லாவற்றிலும் பொறுமையா இருப்பான். பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள் நிறைந்து இருக்கும் பொழுது தயவு இருக்கும், நற்குணம் இருக்கும். ஆமென். சாந்தம், இச்சடக்கம். இதுதாங்க பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். புசிப்பது சந்தோஷம், குடிப்பது சந்தோஷம். அதெல்லாம் சந்தோஷம் இல்லை, அதெல்லாம் அந்த பூமிக்குரியது. ஆமா, ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். புசிப்பதும் குடிப்பதும் சந்தோஷம் இல்ல. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாய்ந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான். அப்பத்தினாலே சந்தோஷம் இல்ல, தேவனுடைய வார்த்தையினால் சந்தோஷம். தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம். மூன்றாவதாக
சுருக்கமாக நம்ம பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். மூன்றாவது சந்தோஷம் என்ன தெரியுமா? கொடுப்பதினால் சந்தோஷம். அல்லேலூயா. கொடுப்பதினால். அப்ப கொடுப்பதினால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டால் அவனுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுகிறான். இரண்டாவது, ரட்சிக்கப்பட்டவன் பரிசுத்த ஆவியை பெறுகிறான். ரட்சிக்கப்பட்டவன் கொடுக்கிறதுக்கு தாராளமாய் தன் கையை திறக்கிறான். கிறிஸ்துவர்களே, 1 நாளாக புஸ்தகம் 29வது வசனம், 1 நாளாகவும் 29 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 நாள் 29:9. 29:9. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக, ஆமென், இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இதயத்தோட உற்சாகமாய் கர்த்தர் கொடுத்தார்கள். தாவீது ராஜா நெஞ்சார் சந்தோஷப்பட்டார். ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக. அல்லேலூயா. மனப்பூர்வமாய் கொடுத்ததுனால சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? கொடுத்த பின்பு வருத்தப்படுவோம். ஐயோ, இவ்வளவு காணம் ஏன் கொடுத்தோம், கொஞ்சம் குறைச்சு கொடுத்துக்கலாமே, ஐயோ இவ்வளவு காணம் கொடுத்துட்டோமே. உடனே மனைவி சொல்லுவாங்க, ஏன் இவ்வளவு காணம் கொடுத்தீங்க, குறைச்சு கொடுக்க வேண்டியானே. அவங்களுக்கு சண்டை வரும். கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு குடும்பத்துல சண்டை வரும். கணவன் மனைவி சண்டை வரும். நான் இவ்வளவு தானே கொடுக்க சொன்னேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களே. சண்டை வந்து அது அது உண்மைதானே? ஆமா, உண்மைதானே. எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வந்துடும். ஆனா இங்க வேலை சொல்கிறது, மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் எப்படிப்பட்டாங்கன்னா சந்தோஷப்பட்டார்கள். என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் 2 கொரிந்தியர் 9:7 சொல்கிறது, அவனவன் நிச்சயமல்ல கட்டாயமல்ல, தன் மனதில் ஞாபகத்தபடியே கொடுக்க கடவான். உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கொடுக்கிறதா அவனவன் நிச்சயமல்ல கட்டாயமல்ல, தேவன் மனசுல ஏவுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவ அருமார்களே, என்னுடைய தாயார் அந்த காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போறேன். நான் இயேசு கிறிஸ்துவை அறியாத நாட்களிலே நாங்கள் ரொம்ப கஷ்டம், வறுமையில் இருந்தோம். ரொம்ப கஷ்டம். அந்த நாட்களில் எங்க குடும்பத்தில் நாங்கள் 3 சகோதரி, அவன் 4, என் தாயின் தகப்பன் 6 பேர். அந்த 6 பேருக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த நாட்களில் மாலை வேளையில யாராவது ஒரு தருமம் எடுக்கிற ஐயா யாராவது ஒருவர் வந்து விட்டால், அம்மா பசிக்கிறது, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்னுடைய தாய் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாத்திரம் நிறைய சாப்பாடை வச்சு அதில் அவங்க குழம்பு எடுத்து எந்த தண்ணியை கொடுத்து கொண்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் வச்சிருக்கிற அந்த ஆகாரத்து பாத்திரத்தில் சாதத்தை போடுவாங்க, குழம்பு கொடுப்பாங்க. அது ஊற்றி நல்லா சாப்பிடுவார். சாப்பிட்டு ஐயா அது வேணுமா போதுமான்னு கேட்பாங்க. சில நேரங்களில் போதுமா அப்படிம்பாரு, சில நேரங்களில் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே மறுபடியும் சாப்பாடை போடுவாங்க. நான் கூட ஒரு தடவை சத்தம் போட்டேன், ஏம்மா நமக்கே சாப்பாடு பத்த மாட்டாக்கு, ஆடா நீ வராளுக்கு போராளுக்கு போடுறியே அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்படி இல்லடா, கடவுள் பண்டார வசத்துல வருவாரு, இவன் வீட்டுக்கு போனா சோறு கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா. ஒருவேளை கடவுளா இருந்தா என்ன செய்வ, ஆனா அந்த நாள்ல எங்க வீட்டுல ஆதாரத்துக்கு குறைவே இருக்காது. கிறிஸ்துவ அருமையானவர்களே, எப்படி தாராளமாய் மனதார என் தாய் தகப்பன் அந்த நாட்கள்ல அவள் இயேசு அறியாத காலத்தில் கொடுத்ததுனால இன்றைக்கு ஆண்டவர் கிருபையாக என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அநேக தாய்மார்களை அநேக தகப்பன்மார்களை ஆண்டவர் என கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு கொடுக்கிற பிள்ளைகளுக்கோ ஒரு நாள் அவர்களுக்கும் குறை வராது. அவருடைய பிள்ளைகளின் தேவன் என்னை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். அவனவன் விசனையும் அல்ல கட்டாயம் அல்ல, தன் மனதில் ஞாபகத்தபடியே கொடுக்கடவான் என்று சொல்லுகிறார். யாத்ராகம புஸ்தகம் யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஜனங்களை பார்த்து மோசே கட்டளையிடுகிறார், மனப்பூர்வமாய்
உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்கு என்று ஆண்டவர் மோசேயிடம் சொல்லியிருக்கிறார். சும்மா முறுமுறுத்துக்கிட்டு பிசிறித்தனம் பண்ணிக்கிட்டு கொடுப்போமா கொடுக்க கூடாதா, பிறகு கொடுத்த பிறகு சண்டை போட்டுட்டு இப்படி இருக்க கூடாது. நீ கொடுத்துட்டு நான் திரும்ப நினைச்சு பார்க்க கூடாது. அல்லேலூயா. நான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறேன், நான் இயேசு கொடுத்திருக்கிறேன். கொடுத்த பின்பு நீ மனசுல பட்டுவாய், ஆனால் அது சாபமா மாறும், அது பாவமா மாறும். கொடுத்த பின்பு என்ன செய்யக்கூடாது, மனசுல படையக்கூடாது. நீங்க வந்திருக்கீங்க இங்க எல்லாரும், எவ்வளவோ காரியங்கள் உண்டு. நீங்க கொடுத்த பின்பு அதை யோசிக்காதீங்க, அதை யோசிக்காதீங்க. அதை கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, மனப்பூர்வமா விட்டுவிடுங்கள், மனப்பூர்வமா விட்டுவிடுங்கள் என்றால் வேதத்திலே என் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், லூக்கா 21 அங்க 2வது அதிகாரம் 2வது வசனத்தை 3 வாசிங்க. ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறது. 21:1-2 அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தாங்கள் காணிகளை போடுவதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதை கண்டு இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரும் பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று. ஆமென். அல்லேலூயா. தேவ ஆலயம் முடிந்த தேவ ஆலயத்துல இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டி அருகில் உட்கார்ந்து இருக்கிறார். எல்லாரும் காணிக்கை போடுறாங்க, எல்லாரும் போட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்க பரிபூரணத்தில் இருந்து போடுறாங்க. ஆனா ஒரு ஏழை விதவை தனக்கு அன்றைக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்க அந்த காசை கொண்டு போட்டார். ஏனால் மனிதன் முகத்தை பார்க்கிறார், தேவன் இருத்தை பார்க்கிறார், என் ஆண்டவர் இருத்தை பார்க்கிறார். இன்றைக்கு வைத்திருக்கிற சாப்பாட்டுக்குள்ள அந்த ஆதாரத்தை, அந்த ஆதாரத்துக்குரிய அந்த பணத்தை, அந்த காசை அப்படியே காணிக்கா போட்டு விட்டாள். உடனே ஆண்டவர் எல்லாத்தையும் கூடுறார். அந்திரியா ஓடிவா, பேதுரு ஓடிவா, யோவான் ஓடிவா, லூக்கா ஓடிவா, மத்தி ஓடிவா, எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொன்ன உடனே என்னடா இயேசு கூடுறான்னு சொன்ன உடனே அப்போ சீடர்கிட்ட பார்த்து சொல்றாரு, இவங்க எல்லாரும் பரிபூரணத்திலிருந்து 1000 ரூபாய் இருக்கிறது 100 ரூபாய் போடுறது பெரிய காரியம் இல்லை. ஆனா வச்சிருக்கிறது 100 ரூபாய், அந்த 100 ரூபாய் போட்டா பத்தியா அதான் பெருசு. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. 1000 ரூபாய் வச்சுட்டு 100 ரூபாய் போடுறது பெரிய காரியம் கிடையாது. ஆனா வச்சிருக்கதே 100 ரூபாய், அந்த 100 ரூபாய் உள்ள போட்டா, அந்த 100 ரூபாய் போட்டான்னு சொல்லி அவளை குறித்து அவள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமை இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானதெல்லாம் போட்டு விட்டாள். அல்லேலூயா. இவளுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், இவளுக்கு பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும், இவளுக்கு பூமியிலே சந்தோஷம் உண்டாகும், இவளுக்கு பூமியிலே நிறைவான சந்தோஷம் உண்டாகும். இதே பரிசுத்த மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்கிறது, இந்த சிறியவராகிய என் சகோதரரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் அதை சுகந்த காணிக்கையாக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. இந்த சிறியவராகிய ஒருவனுக்கு எதை செய்ததை எனக்கு செய்தீர்கள். ஆமென். இந்த சிறியவனாகிய ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ கிறிஸ்துவ, இதுதான் பெரிய சந்தோஷம். கொடுக்கதை பார்க்கிற பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை. பாவம் மன்னிக்கப்பட்டது காட்டிலும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை. புசிப்பதும் குடிப்பதை விட ரட்சிப்பை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அல்ல. அல்லேலூயா. பெரிய ஒரு சந்தோஷம் அல்ல. ஏனென்றால் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த உலகத்திலே 3 விதமான சந்தோஷம் இருந்தாலும் கூட, ஆனால் உலகப்பரமான சந்தோஷம் உண்டு, பிசாசு கொண்டு சந்தோஷம் உண்டு. ஆனால் கர்த்தரோடு சந்தோஷம் என்ன சந்தோஷம் தெரியுமா? ரட்சிப்பின் சந்தோஷம். முதல் ரட்சிப்பின் சந்தோஷம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டால் அவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியான் வாசம் பண்ணும் பொழுது இந்த உலகத்தில் தாராளமாய் கொடுக்கிறவனாக, தாராளமாய் வாங்குறவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் குறையாது. இந்த கொரோனாவின் வல்லமை ஒருவேளை உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்துக் கொண்டிருக்கலாம், உங்கள் மகிழ்ச்சியை கெடுத்துக் கொண்டிருக்கலாம். இந்த கொரோனாவின் வல்லமை இன்றோடு நொறுங்கி போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக ஏற்படுகிற எல்லா வல்லமைகள், பலவீனங்கள், போராட்டங்கள், உங்களை குழப்புகிற ஆவிகள் அழிந்து போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா.
திடமனதாயிருங்கள், கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி உங்களை கைவிடுவார்? உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவரும் எடுக்க முடியாது. யோவான் 15 அதிகாரம் 11 வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் செபிப்போம். யோவான், பரிசுத்த யோவான் புஸ்தகம், யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 15 அதிகாரம் 16 வசனத்தை, என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும், என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இரவிலே உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படியும். கர்த்தருடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்குமுங்க. இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே சந்தோஷமானவர். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தைரியமானவர். இயேசு எப்பொழுதும் பலமுள்ளவர். அதை சொல்லுகிறது, என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும். இந்த வேத வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இதன்படியே கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். அப்படி நாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணி பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் எண்ணி பொங்குதே. ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணி பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் எண்ணி பொங்குதே. ஆமென். நிரப்புகிறார். அதை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை வரும்பொழுது சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை வரும்பொழுது சந்தோஷம், சமாதானம், ஆமென், மகிழ்ச்சி உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் உடைவதாக, வியாதிகள் நீங்குவதாக. பரிசுத்த ஆவியானவர் வியாதி நீங்கட்டும், வியாதி நீங்கட்டும், நிலையில நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே நிலைப்பட்டு போனவர் விவரமாய் விடுதலையாவார், விவரமாய் விடுதலையாவார். நான் உன்னை விடுதலாக்குகிறேன், நான் உன்னை விடுதலாக்குகிறேன். உன் கண்ணீரை காண்கிறேன், உன் கடவுளை கேட்கிறேன். நான் உன்னை விடுதலாக்குகிறேன். விடுதலை, 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 விடுதலை. எல்லா வியாதியிலிருந்து விடுதலை, சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனை விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, குற்றத்திலிருந்து விடுதலை, துன்பத்திலிருந்து விடுதலை, பொல்லாப்பிலிருந்து விடுதலை. விடுதலை இயேசுவின் நாமத்தில் உனக்கு உண்டாகிறது. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை மகனே, உனக்கு விடுதலை மகளே. ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் பெற்றிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, நீ சந்தோஷத்தை இழந்துட்டியோ, ஒரு சமாதானத்தை இழந்துட்டியோ, பயப்படாதே. நீ இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை உனக்கு திரும்ப தருவேன். நீ இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை உனக்கு திரும்ப தருவேன். நீ இழந்து போன ரட்சிப்பின் சமாதானத்தை உனக்கு திரும்ப தருவேன். ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சமாதானம், ரட்சிப்பின் மகிழ்ச்சி உனக்கு உண்டு, உனக்கு உண்டு. அண்ணாய் ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள் ஆமென் என் ஆத்துமா கைகூறுகிறது. ஆமென், கைகூறுகிறது. ரட்சிப்பின் தேவனாலே சந்தோஷப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அருமையான தாய்மார்களை, ஆண்டவரே, சகோதரிமார்களை ஆண்டவரை ஆசீர்வதித்ததுதான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு நாளையும் உடைய கழுவுள்ள கரம் இறங்குனதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். Hallelujah.